100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 மார்ச் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கப் போகின்றது, உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து எதை செய்யணும் செய்யக்கூடாது, பெண்களால் வரப்போகின்ற பிரச்சனை, நடக்க போகும் சம்பவம் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கடவுள் பக்தி அதிகம் கொண்டவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, மார்ச் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமையில் பார்த்தீங்கன்னா இன்று நவமி. நல்ல நேரம் அப்படின்ட்டு பார்க்கும்போது காலையில் 10:30 11:30 வரைக்கும், மாலையில் 12:30 1:30 வரைக்கும். அதே மாதிரி கௌரி நல்ல நேரம் காலையில் கிடையாது, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. கிரக நிலைகளை பற்றி பார்க்கும்போது மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் மீனம் ராசிக்குள்ளார நுழைகின்றார். மார்ச் மாதம் 21ஆம் தேதி புதன் பகவான் கும்ப ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். மார்ச் மாதம் 26ஆம் தேதி சுக்கிர பகவான் மேஷம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இதன் காரணமாக மார்ச் 12ஆம் தேதியான வியாழக்கிழமையான இன்று உங்களுக்கு பல சம்பவங்கள் நிகழப்போகின்றது. வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி சிறப்பான பலன்கள் கிடைச்சிடும். பண வரவு சிறப்பாக இருக்க போகின்றது. கொடுக்கல் வாங்கலும் மிக சிறப்பாக செல்லும். கடன் தொல்லைகள் எல்லாம் தீருவதற்கான அற்புத நாள் இந்த நாள் அப்படின்றதையும் மறுத்திட முடியாது. குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைக்கி நிகழாது. சகோதர சகோதரிகளால் பல உதவிகளை பார்க்க போகிறீங்க. செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு தேவையான ஒரு வாய்ப்பை இறைவன் இன்று கொடுக்க போகின்றார். பிள்ளைகளால் பேரும் புகழும் கிடைக்கப் போகின்றது. வேலை செய்கிற இடத்துல திடீர் சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது அப்படின்ட்டு கூட உறுதியாக சொல்லலாம். எல்லா வகையிலையும் நன்மைகள் உண்டாகக்கூடிய தினமாக இந்த மார்ச் 12ஆம் தேதி இருந்தாலும் பெண்களால் சில பிரச்சனைகள் உண்டு. யமனாக வரப்போகின்ற 2 பேர், அதாவது தேவையில்லாமல் நண்பர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்டையும் உறவினர் வகையில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்டையும் இன்றைய தினம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இல்லை அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனை, ஏதாவது சம்பவம் நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படின்றதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்.